வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதகை மற்றும் கொடைக்கானலில் இன்று நள்ளிரவு முதல் வெளியூர் வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டுப்பாடுகள் அமல். வார இறுதி நாட்களில் உதகையில் அதிகபட்சம் 8000 வாகனங்களுக்கும் கொடைக்கானலில் 6000 வாகனங்களுக்கும் அனுமதி. கோவில்பட்டி அருகே பெட்ரோல் பங்க் மேலாளர் படுகொலை. பைக்கில் சென்றவர் மீது காரை விட்டு மோதியதுடன் அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு தப்பியோடியவர்களுக்கு வலைவீச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. கட்டுக்கடங்காமல் கரும்புகை வெளியேறுவதால் பரபரப்பு. பிரதமர் மோடியை மாற்ற RSS திட்டம் என்று உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியைச் சேர்ந்த சஞ்சய் ராவுத் பேட்டி. 2029 மோடியே பிரதமர் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பதிலடி. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரமலானை கொண்டாடி வரும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொகுதியில் பங்கேற்று ஒருவருக்கொருவர் ஆரத்தளவை வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரம்ஜானை ஒட்டி பிரியாணி கடைகளில் அலைமோதும் கூட்டம். சென்னையில் பவுன்சர்களின் பாதுகாப்புடன் விற்கப்படும் பிரியாணி. சேலத்தில் நாய் கடித்து 1 மாதத்திற்கு பிறகு ராபிஸ் பாதிக்கப்பட்டு 9 வயது சிறுவன் மரணம். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். கோயம்பேடு சந்தையில் பீட்ரூட், முட்டைக்கோஸ் உள்ளிட்டவை கிலோ 5 ரூபாயாக விலை சரிவு. தக்காளி 15 ரூபாய்க்கும் சாம்பார் வெங்காயம் 20 ரூபாய்க்கும் விற்பனை. செங்கல்பட்டு, பரனூர், சென்னை வானகரம் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் கட்டணம் உயர்வு. 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என்றும் தகவல். சுங்க கட்டணம் நாளை உயர்ந்தாலும் ஆம்னி பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் நியூஸ் 8னுக்கு பேட்டி. திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு 47 ஆண்டுகளுக்கு பிறகு விமான சேவை. தண்ணீரை பீழ்ச்சியடித்து வரவேற்பு. ரம்ஜானை ஒட்டி ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவிகளில் குளித்தும் காவிரி ஆற்றில் பரிசலில் பயணித்தும் உற்சாகம். மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்ட 60 மணி நேரத்திற்கு பின்பும் சிலர் உயிருடன் மீட்பு. இடிபாடுகளில் மேலும் உயிருடன் சிக்கியிருக்கலாம் என்பதால் தேடும் பணி தீவிரம். IPL-இல் இன்றைய போட்டியில் கொல்கத்தாவை எதிர்கொள்ளும் மும்பை இந்தியன்ஸ். வெற்றி கணக்கை மும்பை தொடங்குமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. கொடைக்கானல், உதகைக்கு செல்வதற்கு இ-பாஸ் அமலில் இருக்கும் நிலையில் நாளை முதல் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. கோடை விடுமுறை காலங்களில் தமிழ்நாட்டில் உள்ள உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் நிலையில் உள்ளூர் வாகனங்களை தவிர்த்து பிற இடங்களிலிருந்து வரும் வாகனங்களுக்கு கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இ-பாஸ் முறையை செயல்படுத்த சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி விண்ணப்பித்த அனைவருக்கும் இ-பாஸ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் சுற்றுச்சூழலை கவனத்தில் கொண்டு உதகை மற்றும் கொடைக்கானலுக்கான குறிப்பிட்ட அளவே வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. அதன்படி உதகைக்கு வார நாட்களில் 6000 வாகனங்களும்,
வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களும் அனுமதிக்கப்படுகின்றன. கொடைக்கானலை பொறுத்தவரை வார நாட்களில் 4000 வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களுக்கும் அனுமதி தரப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டுப்பாடு ஏப்ரல் 1ஆம் தேதி நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதனையொட்டி இ பாஸ் பெறும் இணையதளங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. எனினும் இந்த கட்டுப்பாடுகள் உள்ளூர் வாகனங்களுக்கு பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்துகள், ரயில்கள் உள்ளிட்ட பொது போக்குவரத்து வாகனங்களில் செல்வோருக்கும் இ பாஸ் தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. கோவில்பட்டி அருகே பெட்ரோல் விற்பனை மைய மேலாளரை வெட்டி கொலை செய்துவிட்டு விபத்து போன்று சித்தரிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கயத்தார் அருகே உள்ள காப்பியங்காட்டியைச் சேர்ந்த சங்கிலி பாண்டி 29 வயதான இவர் கடம்பூரில் உள்ள ஒரு பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் மேலாளராக பணி செய்து வருகிறார். இன்று தனது வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் பணிக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் எதிரே வந்த கார் மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். அருகே உள்ள காட்டுப்பகுதியில் விழுந்துள்ளார். அப்போது காரிலிருந்து இறங்கிய சிலர் அவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் நிகழ்விடத்திலேயே சங்கிலி பாண்டி உயிரிழந்திருக்கிறார். முன்விரோதம் காரணமாக சங்கிலி பாண்டி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கார் மோதியும் சங்கிலி பாண்டி உயிரிழக்காத நிலையில் அவரை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் குறித்த கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதிலளிக்காமல் சென்றிருக்கிறார். எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருந்தார். 4 வருஷம் திமுக எதுவுமே செய்யல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். கோவை மாவட்டத்தில் விடுபட்ட திட்டங்கள் திமுக செய்யாத திட்டங்கள் எல்லாம் மீண்டும் செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக 2026 வருவது உறுதி. கோவை மாவட்டத்தில் திமுக புறக்கணித்திருக்கிறது. கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியார் விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை செய்வோம். நன்றி. கோவையில் எத்தனை இடங்கள் தொடர்ந்து எல்லா பகுதியிலும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா பகுதியிலும் முக்கியமான பகுதியிலும் கண்டிப்பாக நீர்மட்டத்தில் தொடர்ந்து திறக்கும். வரலாற்றிலேயே முதன்முறையாக தங்கத்தின் விலை ஒரு சவரன் 67,000 ரூபாயை கடந்திருப்பதால் குறைந்த வருவாய் உள்ளவர்கள் தங்கம் வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வரை 60,000 ரூபாய்க்கும் கீழாக சென்னையில் ஆபரண தங்கம் விற்கப்பட்டது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்ற நிலையில் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதன்முறையாக ஒரு சவரன் தங்கம் 60,200 ரூபாயாக உயர்ந்தது. ஜனவரி 31ஆம் தேதி ஒரு சவரன் 61,840 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 62,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரு சவரன் 63,240 ரூபாயாக உயர்ந்த தங்கத்தின் விலை 11ஆம் தேதி முதன்முறையாக 64,480 ரூபாயாக உயர்ந்து அதிர்ச்சி அளித்தது. மார்ச் 14ஆம் தேதியே 65,840 ரூபாயாகவும் மாலையில் 66,400 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. கடந்த சனிக்கிழமை ஒரு சவரன் 66,880 ரூபாயாக அதிகரித்தது. இந்நிலையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் வரலாற்றிலேயே முதன்முறையாக 67,400 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது நடுத்தர வர்க்கத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.